இன்னைக்கு டாகுங்களுக்கு போட்ட பெடிகிரியை சாப்பிட்றதுக்கு ஒரு காக்கா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த காக்காவோட காலை எதேச்சியா நான் கவனிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா அந்த கால் வந்து கட்டாயிருக்கு. அந்த காக்காவோட கால் கட்டாயி அந்த காக்கா கொஞ்சம் ஊனமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே கஷ்டமா போச்சு. இன்னைக்கு லிட்டி ஸ்டோரி பார்த்துடலாமா? ஒரு லேடி ஒரு ஊர்ல இருந்தாங்களாம். அந்த லேடிக்கு மற்ற குடும்பங்களுக்கு எடுக்கிறதே வேலையாம். மற்றவங்கள பற்றி கோல் மூட்டுறது, அவங்க பேரை கெடுக்கிறது, இதே வேலையாக பண்ணிட்டு இருந்தாங்களாம். அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு வயசானவங்க இருந்தாங்களாம். அவங்களோட லேண்ட் ஒன்று இருந்துதான். அதை ஏமாற்றி இந்த லேடி பிடுங்கிக்கிட்டாங்களாம். பிடுங்கிட்டு வெற்றி களிப்பில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே திமிர்த்தனமாக இருந்தாங்களாம். இதெல்லாம் ஒரு ஜெயிக்கிறதாங்க. யாருக்கும் துன்பமளிக்காமல் பிறர் துன்பம் போக்கியும் வாழ்வதே இன்பமான எதிர்காலத்துக்கு வழி. அதாவது பெட்டர் ஃபியூச்சர் கிடைக்கணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு துன்பம் தரக்கூடாது. அதுதாங்க ஒரு நல்ல வாழ்க்கைக்கான அடையாளங்க. அது தெரியல இவங்களுக்கெல்லாம். லிட்டி ஸ்டோரி 3ல் வர அந்த கேடு கெட்ட பெண்ணு இதை மட்டும் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். தன்னோட கணவரோட அண்ணன் பொண்டாட்டி வாழ்வதற்காக அங்கே வந்தாங்க. அவங்கள வாழ விடாமல் அவங்களுக்கு தொல்லை மேலே தொல்லை கொடுத்து ஏண்டாப்பா இங்கே வாழறோம் அப்படின்னு நினைக்க வச்சு அந்த இடத்த விட்டே போக வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய குடும்பங்களை கெடுத்து லிஸ்டாக சேர்த்து வச்சுருக்காங்க. எத்தனை குடும்பத்தை கெடுத்தோம் அப்படின்ட்டு. இதெல்லாம் நல்லதா ஃப்ரெண்ட்ஸ்? இது அவங்களோட சந்ததியோட எதிர்காலத்துக்கே கெட்டது ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த ஜென்மங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இயேசு சொல்லியிருக்காருல்ல, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்ட்டு. அது போல தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லேடிக்கு புரிய மாட்டேங்குது அவங்க செய்யறது தப்பு அப்படின்னு. இந்த லிட்டி ஸ்டோரி 3ல் வர மாதிரி ஏதாவது பெண்களோ ஆண்களோ தவறு செய்கிறவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சாங்க அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லிடுங்க நண்பர்களே. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இது போல ஆட்கள் உலகில் இருக்கிறார்களா அப்படின்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.